திமுக அரசு இந்த 4 ஆண்டுகளை இவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நலத்திட்டங்கள் எடுத்து பார்த்தோன்னா இவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது 2 திட்டம் தான். ஒன்று மகளிர் உரிமை தொகை, அரசு பேருந்துகள் இலவச பயணம் திட்டம். சிறப்பாக செயல்படுத்தப்பட்ட திட்டமான எடுத்து பார்த்தா அதுவும் இல்லை. ஏன்னா மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் தரேன்னு சொன்னாங்க, அது பாதி பேருக்கு மட்டும் தான் போய் சேருது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திட்டமாவது மாநில நிதியிலிருந்து, அதாவது மாநில நிதியை வளர்த்து அந்த நிதியிலிருந்து மக்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்களான்னு எடுத்து பார்த்தா அதுவும் இல்லை. மக்கள் நிதியிலிருந்தே எடுத்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு எடுத்து பார்த்தோம்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொத்து வரி உயர்த்திட்டாங்க, கரண்ட் பில் உயர்த்திட்டாங்க. அதுவும் கரண்ட் பில் வருஷத்துக்கு 2 முறை உயர்த்தலாம்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை வெளியிட்டு வருஷத்துக்கு 2 முறை உயர்த்துறாங்க. கேட்டா மத்திய அரசு மேல பழி போடுறாங்க. ஆனா மாநிலத்துல இவங்க ஆட்சி பண்ணிருக்காங்க, வெக்கமே இல்லாத மத்திய அரசு, இது எடுத்தாலும் மத்திய அரசுன்னு சொல்லிடுறாங்க. இது மட்டும் இல்ல, குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க. இதெல்லாம் போக குப்பைக்கு வரி போட்ட ஒரு குப்பை அரசாக திமுக அரசு செயல்படுது. என்ன சாதனை செஞ்சீங்க இவங்க 4 ஆண்டுகளை? இதை தவிர அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டா எதனா கொண்டு வந்தாங்கன்னு எடுத்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்பொழுது விவசாயமும் சரி, மக்களுக்கு கல்வியை உயர்த்துறதும் சரி, தொழிற்சாலைகளை பெருக்கணும் சரின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல திட்டங்கள் நிறைவேற்றிருக்கோம். பல வீடியோக்கள் நானும் பேசியிருக்கேன், அந்த வீடியோலாம் எடுத்து பாருங்க. அதனால மக்கள் நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வீண் விளம்பர மாடல் ஆட்சி வேணுமா, இல்லைன்னா மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வேணுமான்ட்டு. நன்றி, வணக்கம், பாய் பாய், ஸ்டாலின்.